இப்போ நம்ம பட்டை அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் வாங்கிட்டு இந்த சைடில் இருக்கிற நார்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த சைடில் வந்து நார் மாதிரி வரும். இதெல்லாம் உருவி எடுத்துருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பட்டை அவரைக்காய் பேர். இப்போ இந்த காயை நம்ம வானலி வச்சு இதில் போட்டுடலாம். நல்லா கழுவி க்ளீனாக எடுத்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம பாருங்க, முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம இதில் சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க. மிளகாத்தூளும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடலாங்க. உப்பு சும்மா இதில் பாதி, இந்த காய் வேகத்துக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா வெந்து தண்ணி சுண்டிடுங்க. அந்தளவுக்கு வேகணும். காய் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாங்க. பாருங்கள், வானில் வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. இதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டாக செவக்கட்டுங்க. இப்போது 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். காய் வெந்திருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இதை போட்டுடலாம். நல்லா கலந்து விடுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம பாதி உப்பு தான் போட்டுருக்கோம். இப்போ பாதி உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு ரெடிங்க. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.